வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் இங்கிலீஷ்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் அதோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஃபைனல் ரிவிஷனுக்காக தமிழ் டெய்லி கொஸ்டின் மாதிரி, அதே மாதிரி சோஷியலுக்கும் டெய்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அதுல சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இங்கிலீஷ்க்கு எங்களுக்கு போடுங்க, இங்கிலீஷ்ல கிராமர் எது எது இம்பார்ட்டன்ட் போடுங்க அந்த மாதிரி. ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கவர் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். அது நான் ஓரளவுக்கு முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி டெய்லி ஒரு 30 கொஸ்டின்ஸ் இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் வரும். அதே மாதிரி அந்த சப்ஜெக்ட் சிலபஸ் வைஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடா ஏதாவது சஜஷன் இருந்தா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரிவிங்க, சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ். இன்னைக்கு டே 1ல ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who is the author of Sea Turtles? இது இப்ப 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எடுத்துக்கிறதுனால நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இன்னும் படிக்கவே இல்லைன்றவங்களுக்கு இது புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் போக போக 7th 8th 9th 10th வரும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவலா தான் இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியான லெவலா தாங்க இருக்கும். Who is the author of Sea Turtle? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோசே Sea Turtle தானே, ஆமைகளை பத்தின ஒரு லெசன். அதோடைய ஆத்தர் என்னன்னா சேகர் தத்தாத்ரி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நாய் சேகர் அப்படின்னா வடிவேலு சார் கேரக்டரை சி சேகர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இல்லைன்னா ஆமசேகர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். Sea Turtles written by சேகர் தத்தாத்ரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நேம் த பிளேஸ் வேர் மாஸ் நெஸ்டிங் ஆர் அரிபடா. இது ரெண்டுமே ஒண்ணுதாங்க. மாஸ் நெஸ்டிங்னா அந்த ஆமைகள் எல்லாமே கடற்கரை அந்த இதுக்கு அவங்க முட்டையிடுவாங்க இல்லையா, அந்த ப்ராசஸை தான் அரிபடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்க நடக்குது, இந்தியால எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒடிசால தான் இந்த மாதிரியான மாஸ் நெஸ்டிங் நடக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், நேம் த டர்ட்டில் கம் அஷோர் அலோன் டு லே their eggs. ஸோ எந்த டைப் ஆஃப் டர்ட்டில்ஸ் இந்த மாதிரி கடற்கரை அந்த இடத்துக்கு முட்டையிட்டு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எந்த டைப் ஆஃப் டர்ட்டில் நேம்னா ஆலிவ் ரிடல்ஸ். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆலிவ் ரிடல்ஸ். நெக்ஸ்ட் சினானிம்னா உங்களுக்கு தெரியும், மீனிங். ஃபேசினேட்டிங் அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன மீனிங்னா அட்ராக்டிங் கிரேட்லி. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ ஃபேசினேட்டிங் அப்படின்னா என்னது, ஃபேஷன் ஷோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபேஷன் ஷோ பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அட்ராக்டிவா இருக்கும் இல்லையா, அதுல நடந்து வரது எல்லாமே அட்ராக்டிவா இருக்கும். அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேசினேட்டிங்னா அட்ராக்டிங் கிரேட்லி. நெக்ஸ்ட், டர்ட்டில்ஸ் ஃபிளிப்பர்ஸ் ஹெல்ப் இட் டு. டர்ட்டில்ஸ் அந்த ஆமைக்கு இருக்கிற அந்த ஃபிளிப்பர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபிளிப்பர்ஸ் தான் இந்த பின்னாடி இருக்கிற 2 கால் மாதிரி இருக்கிற விஷயங்கள். அது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நீந்தறதுக்கு பயன்படுதுன்னு சொல்றாங்க. ஸ்விம் பண்றதுக்கு உபயோகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 6th கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த கரெக்ட் ஹோமோஃபோன்ஸ். ஆல்ரெடி நம்ம ஹோமோனிம்ஸ் அண்ட் ஹோமோஃபோன்ஸுக்கு வீடியோ போட்டிருக்கோங்க. நீங்க ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா என்னன்னா, சேம் சவுண்ட் இருக்கும், ஆனா ஸ்பெல்லிங்கு மீனிங்கு எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். த டர்ட்டில்ஸ் கம் அஷோர் ஒன்லி டியூரிங் த டேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ஆன்சர்னா, அதாவது எந்த நைட் வரும், ரெண்டுமே நைட்டு தான். நம்ம ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஸ்பெல்லிங் வேற மாதிரி இருக்கும், மீனிங் வேற மாதிரி இருக்கும். இப்போ எந்த நைட் இங்கே வரும்னு கேட்குறாங்க. இப்போ இந்த நைட்டு தான் என்னது, ஆமைகள் இரவு நேரத்தில் கடற்கரை இதுக்கு வருவாங்க முட்டையிடுறதுக்குன்னு சொல்றாங்க. அப்போ இந்த நைட் அப்படின்றது வேற மீனிங்ல வருது இல்லையா. ஸோ எந்த நைட் கரெக்டாக வரும் அப்படின்றத சூஸ் பண்ணி போடுறது தான் ஹோமோஃபோன்ஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி சினானிம்ஸ். மீனிங். எமர்ஜுக்கு மீனிங் என்னன்னு கேக்குறாங்க. எமர்ஜ் அப்படின்னா என்னன்னா கம் அவுட். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? எமர்ஜ்னா என்னது, எமர்ஜென்சி அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். எமர்ஜென்சினா என்ன அர்த்தம், சீக்கிரமா வெளியே வாங்கன்னு அர்த்தம் இல்லையா. எமர்ஜென்சினா சீக்கிரம் வாங்கன்னு அர்த்தம். அப்ப அதே தான் இங்கிலீஷ்ல கம் அவுட், சீக்கிரம் வெளியே வாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போயம் த crocodile. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. த crocodile யார் எழுதியிருக்காங்கன்னா இந்த போயம் லீவிஸ் கரோல். ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? லீவிஸ் கரோல். நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, லீவிஸ் crocodile ரோல் சாப்பிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் டேக்கன் ஃப்ரம் ஹிஸ் போயம் இன் ஹிஸ் புக் ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட். அதாவது எந்த புத்தகத்துல இருந்து இந்த crocodile போயம் எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்கறாங்க. அவருடைய எந்த புத்தகம்னு பாத்தீங்கன்னா ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட். இந்த புத்தகத்துலதான் அவர் crocodile பத்தின ஒரு போயம் எழுதியிருப்பாரு. அதை தான் நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுத்திருப்பாங்க.
நெக்ஸ்ட் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க, இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. இது போத் பேப்பர் 1 and 2 ரெண்டு பேருமே பார்க்கலாங்க. பேப்பர் 1, 2 அப்படின்னு தனித்தனியாலாம் கிடையாது, யார் வேணாலும் பார்க்கலாம். The Madras Crocodile Bank is the largest reptile zoo in the world located at East Coast Road, கோவளம், சென்னை. அதாவது வேர்ல்டுலயே உலகத்திலேயே வந்துட்டு லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூ எதுன்னு சொல்றாங்கன்னா மெட்ராஸ்ல இருக்க இந்த crocodile பேங்க்னு தான் சொல்றாங்க. அது எங்க இருக்குன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, கோவளம், சென்னையில இருக்கு. நெக்ஸ்ட் an expression of old English for டஸ்ஸஸ். டஸ் இப்போ நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, இதுக்கு வந்து ஓல்டு இங்கிலீஷ்ல நம்ம என்ன வார்த்தை உபயோகப்படுத்தணும்னு கேட்குறாங்க, டத். இதே மாதிரி நம்மளுக்கு ஓவர் அப்படின்ற இதுக்குமே கேட்டிருப்பாங்க. ஓவர் அப்படின்றத போயட்டிக் இதுல நீங்க எப்படி குறிப்பிடுவீங்கன்னு நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. ஸோ இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. டஸ் அப்படின்ற இந்த வேர்டுக்கு ஓல்டு இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன் என்னன்னா டாத், DOT. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, நைல் ரிவர் லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்ட். அதாவது லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். எதுனா நைல் ரிவர் அது எங்க இருக்கு, இஸ் லொகேட்டட் அட் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால தான் இந்த நைல் ரிவர் இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ஃபைண்ட் தேர் குரூப் நேம். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 4 வார்த்தையை கொடுத்துட்டு இது எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லேண்ட்ல வாழ்ற ஒரு 4 அனிமலோட நேம் கொடுத்துட்டு இது என்ன அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வாட்டர் அனிமல், லேண்ட் அனிமலா, அந்த மாதிரி கேட்பாங்க. அதுல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி போடுற மாதிரி. இப்ப இங்க பாருங்களா, சப்மரைன், ஷிப், யாச்டு, ஃபெரி, இது எல்லாமே என்னன்னா கடல் பயணம் செய்யறதுக்காக நம்ம உபயோகப்படுத்துற டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம் இல்லையா. இப்ப சப்மரைன் கப்பல், இது எல்லாமே கப்பல் வகைகள் இல்லையா. அப்ப அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட், நம்ம கடல்ல பயணிக்கிறதுக்காக உபயோகப்படுத்துற டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ரஸ்கின் பாண்ட் பத்தின நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அவர் வந்து இந்தியன் ஆத்தர், அவர் எப்போ பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினார், எப்போ பத்மபூஷன் அவார்டு வாங்கினார், அவர் என்ன புக்ஸ் எழுதினார், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய வருதுங்க. ரஸ்கின் பாண்ட் அவார்டட் பத்மஸ்ரீ இன் 1999 அண்ட் பத்மபூஷன் இன் 2014. ஞாபகம் வச்சுக்கோங்க, பத்மஸ்ரீ 1999, பத்மபூஷன் இன் 2014. அடுத்தது டேஷ் ஹாஸ் மோர் தென் 5000 ஸ்பீஷிஸ் ஆஃப் டோட்டல் ஃப்ளோரா இன் இந்தியா. ஃப்ளோரா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ, ஃப்ளோரானா மரம், செடி, அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஃபானா அப்படின்னா என்னன்னா அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபானா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபானானா அனிமல்ஸ். எங்க வந்து அதாவது இந்தியாலேயே வந்துட்டு எந்த இடத்துல வந்து 5000க்கும் மேற்பட்ட செடி வகைகள் இருக்குன்னா தமிழ்நாட்டுல தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல இந்தியாவுல 3 பங்குல 1 பங்கு வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியும் கேட்பாங்க இல்லையா. 1/3 ஆஃப் ஃப்ளோரா ஆஃப் இந்தியா இஸ் பிரசன்ட் இன் அப்படின்னு கூட நம்மளுக்கு கேட்பாங்க. அப்ப 3ல் 1 பங்கு வந்து தமிழ்நாட்டை தான் கவர் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி சினானிம்ஸ் பார்க்க போறோம். ப்ரொட்டஸ்ட் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்போஸ் ஆர் டிஸ்அக்ரீடு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு ரூல் வந்திருக்குன்னா அதை அப்போஸ் பண்ற மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா நியூஸ்ல எல்லாம். அப்ப ப்ரொட்டஸ்ட்னா என்னது, அதை எதிர்க்கிறது, அப்போஸ் பண்றது, இல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்அக்ரி பண்றது. நெக்ஸ்ட் பாருங்க, இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்மளுக்கு கேட்டிருக்க ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். when a sentence gives a fact or opinion and ends with a full stop then it is known as. ஒரு சென்டென்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேக்ட்னா உண்மையை சொல்றது, இல்ல ஒரு ஒப்பீனியனை சொல்றது, அதே மாதிரி அது வந்து எண்ட் ஆகும்போது ஃபுல் ஸ்டாப்ல எண்ட் ஆச்சுன்னா அந்த டைப் ஆஃப் சென்டென்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்னு சொல்லுவோம், இல்லைன்னா டிக்ளரேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுமே வரும் சரிங்களா. இதே மாதிரி நம்மளுக்கு நிறைய கேட்பாங்க, ஒருவேளை எக்ஸ்கிளமேஷன் மார்க்ல எண்ட் ஆச்சுன்னா எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ், அதே மாதிரி ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி வந்து ஃபுல் ஸ்டாப்ல எண்ட் ஆச்சு, இல்ல ஆர்டர் பண்ற மாதிரி ஃபுல் ஸ்டாப்ல எண்ட் ஆச்சுன்னா இம்பரேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ், கொஸ்டின் மார்க்ல எண்ட் ஆச்சுன்னா இன்டரகேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ். இந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்கலாம். இன்னும் கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்ன்னு கேட்பாங்க. நம்மளுக்கு 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைண்ட் அவுட் த டைப் ஆஃப் சென்டென்ஸ். வாட் அ பியூட்டிஃபுல் பேனியன்ட்ரி. நிறைய பேர் இந்த எக்ஸ்கிளமேஷன் மார்க் பார்க்காம வாட் அப்படின்னு என்னன்னு கொஸ்டின் கேட்கற மாதிரி இருக்கு, அதனால இது இன்டராகேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ்ன்னு தப்பா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. நீங்க ஃபுல்லா கொஸ்டினை பாருங்க. இப்ப லாஸ்டா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்கிளமேஷன் மார்க் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மாதிரி எக்ஸ்கிளமேஷன் மார்க் வந்தாலே அது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்னா எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் சரிங்களா. எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். ஒருவேளை இந்த வாட் இருந்துட்டு இங்க கொஸ்டின் மார்க் வந்திருந்ததுன்னா நம்ம அதை என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் சொல்லுவோம்னா இன்ட்ராகேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ். ஸோ கொஸ்டினை அவசரப்பட்டு தெரியும் நினைச்சு போட்டுறாதீங்க, உங்களுக்கு தெரியும், ஆனா கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். நேம் த மெத்தட்
மெத்தட் ஆஃப் ட்ரீ ரிங் டேட்டிங். அந்த ட்ரீ ரிங் டேட்டிங்க்கு என்ன பேர்னா டென்ட்ரோக்ரோனாலஜி. அது என்னங்க ட்ரீ ரிங் டேட்டிங் அப்படின்னா கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மரத்தை வந்து வெட்டும் போது அந்த மரத்துல வந்து ரவுண்டா இருக்கும் இல்லையா, அதை வச்சுதான் இந்த மரத்துடைய ஆயுள் காலம் எவ்வளவு, அதாவது இந்த மரம் வந்து எவ்வளவு பழமையானது, சரிங்களா, எவ்வளவு பழமையானது, இது வந்து 300 ஆண்டு கால மரம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அதை கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட் பேர் தான் என்னன்னா டென்ட்ரோக்ரோனாலஜி. அந்த மரத்துடைய அந்த ரிங் வளைவுகளை, அந்த மரத்துடைய வளைவுகளை வச்சுதான் இந்த மரத்துக்கு வந்து எவ்வளவு வயசாயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க, ரைம். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வந்துட்டு எல்லாத்துக்கான டெஃபினிஷனும் அதே மாதிரி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதையும் படிச்சு வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டேஷ் இஸ் a repetition of same sound in 2 or more words usually come at the end of lines in poems. repetition of same sound, ஒரே மாதிரி சவுண்ட்ல எண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அண்ட் அது வந்து போயம் உடைய லைன்ஸ் எண்ட்ல தான் வரும், கடைசியில தான் வரும். அதனாலே நம்மளுக்கு தெரியாது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரைம் ஸ்கீம், ரைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த சேம் ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு அடிக்கடி கேட்கறாங்க. அதாவது இப்படி இருக்குல்ல அந்த 2 டாட், இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னா அதே மாதிரி இது ரெண்டும் ஒரே மாதிரி மீனிங்ல வரணும். அதாவது இப்ப பாருங்களேன், பிரீஸ் வந்து ஜென்டில், அதாவது பிரீஸ் அப்படின்னா இப்ப இந்த இளங்காத்து வீசு அப்படின்னு ஒரு பாடல் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த காத்து வந்து எப்படி இருக்கா, ரொம்பவுமே லேசா வீசுதுன்னு சொல்றாங்க. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ஸ்ட்ராம்னா என்னது, புயலை குறிப்பிடுது. அப்போ புயல் காத்து நம்மளுக்கு எப்படி வீசும் அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி வீசும், வயலண்டா, ரொம்ப ஸ்ட்ராங்கா வீசும். இதுதாங்க அந்த ரிலேஷன்ஷிப். இதே மாதிரி அனாலஜி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. அது எல்லாமே புக் சோர்ஸ்ல இருந்து தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 1 pound இஸ் ஈக்குவல் டு 450 grams. ஓகேங்களா, ஒரு பவுண்ட் அப்படின்னா என்னன்னா 450 grams சொல்றாங்க. ரெட் பெப்பர்ஸ் ரிச் இன், இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க, சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ரெட் பெப்பர்ஸ்ல வந்து எந்த விட்டமின் அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க. எந்த விட்டமின் பாத்தீங்கன்னா விட்டமின் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பீப்புள் ஃப்ரம் ஸ்பெயின் ஆர் கால்டு. அதாவது இது என்னன்னா, இப்ப இந்தியால வாழ்ற மக்களா நம்ம இந்தியன் அப்படின்னு சொல்லுவோம்ல, தமிழ்நாட்டுல வாழ்ற மக்கள தமிழன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஸ்பெயின்ல வாழ்ற அந்த மக்களுடைய நேஷனாலிட்டி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அது என்னன்னா ஸ்பானியார்டு. இது ஸ்பெல்லிங் பாத்துக்கோங்க, நான் ஃபர்ஸ்டே ஸ்பெயின்னு போட்டுட்டு ஏஆர்டின்னு போட்டேன். இந்த மாதிரி ஆப்ஷன்லயும் அவங்க கொடுத்துருப்பாங்க நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. ஆனா என்னன்னா ஸ்பானியார்டு, சரிங்களா, ஸ்பெல்லிங் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டேஷ் ஆர் வேர்ட்ஸ் தட் நேம் பீப்புள், பிளேசஸ், அனிமல்ஸ் ஆர் திங். இது வந்து ஒரு கிராமர் ரிலேட்டட் கொஸ்டின் இல்லையா. ஒரு விஷயத்தோடைய, ஒரு பீப்புளுடைய நேமையோ இல்ல ஒரு பொருளுடைய நேமையோ இல்ல ஒரு பர்சனுடைய, அதாவது ஒரு பிளேஸோடைய நேமையோ இல்ல ஒரு அனிமலுடைய நேமையோ இதெல்லாம் குறிப்பிடுறதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பெயர் சொல்லுன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் என்னன்னா நவுன்ஸ். ஓகேங்களா. இந்த போயம் ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் ரிட்டன் பை, இந்த போயம் ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் யார் எழுதினதுன்னு கேக்குறாங்க. யாருன்னா ராஜ் ஆறுமுகம். ஆல்ரெடி ஞாபகம் வச்சிருக்கான். ஸ்பைசஸ் அப்படின்னா என்னன்னா இந்த மசாலா பொருட்கள்லாம். இந்த ஸ்பைசஸ் வாங்கறதுக்காக நான் ஆறுமுக அண்ணாச்சி கடைக்கு போனேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜ் ஆறுமுகம். டேஷ் இஸ் த ரெபிடேஷன் ஆஃப் த கான்சனன்ட் அட் த பிகினிங் ஆஃப் 2 or more words in a line. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா அல்லிட்ரேஷன். அல்லிட்ரேஷன் அப்படின்னா நம்ம தமிழ்ல மோனை அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஒரு லைன்ல வந்துட்டு இருக்கிற ஒரு 2 or 3 வேர்ட்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சேமா இருக்கும். இப்ப ஷீ செல்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஷீ செல்ஸ், இதுல எஸ் ஒரே மாதிரி இருக்க பாருங்க, அதுதான் ரிப்பீட்டேஷன் ஆஃப் த கான்சனன்ட். ஓகேங்களா, கான்சனன்ட் அட் த பிகினிங் ஆஃப் 2 or more words in a line. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அல்லிட்ரேஷன், சரிங்களா. அதை நம்ம என்னன்னு சொல்றோம், அல்லிட்ரேஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, த விமென்ஸ் வேர்ல்டு கப், அதாவது கிரிக்கெட் வேர்ல்டு கப் வந்து எங்க வந்து முதல்ல நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க. இதுலயுமே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விமன் கிரிக்கெட்ல வந்து விமன் வேர்ல்டு கப் தான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்த 2 வருஷம் கழிச்சு தான் ஆண்களுக்கான ஒரு வேர்ல்டு கப் கிரிக்கெட் ஆரம்பிக்கப்பட்டது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன்ங்க. எங்க நடந்ததுன்னு சொல்றாங்கன்னா இங்கிலாந்துல 1973. அப்ப 1975 தான் வந்து மென்ஸுக்கான வேர்ல்டு கப் நடந்தது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சினானிம்ல நெவர் சே டை. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. அது மட்டும் இல்லாம நெவர் சே டை அப்படின்றது வந்து PV சிந்துவோடைய ஒரு மோட்டோ அப்படின்னே நம்ம சொல்லலாம், சரிங்களா. அதோடைய மீனிங் என்னன்னா டோன்ட் ஸ்டாப் ட்ரையிங், சரிங்களா. நோ, டோன்ட் ஸ்டாப் ட்ரையிங். த செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட் இன் த வேர்ல்ட் இஸ், அதாவது உலகத்திலேயே
பாப்புலரான இரண்டாவது ஸ்போர்ட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பேட்மிண்டன். அப்போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் எதுனா ஃபுட்பால். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட்பால், செகண்ட் வந்து பேட்மிண்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். அதாவது ஒரு 4 விஷயங்கள் கொடுத்துட்டு இதுல ஒண்ணு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும், அது என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, வெயிட் லிஃப்டிங், பாக்ஸிங், சிலம்பம், ஃபென்சிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுல எது தவறானது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங். எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாக்ஸிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா குத்துச்சண்டை 2 பேர் ஆடுறாங்க. சிலம்பம் எடுத்தீங்கன்னா 2 பேர் ஃபைட் பண்றாங்க சிலம்பத்தை வச்சு. ஃபென்சிங் அப்படின்னா கத்தி சண்டைய, அதே 2 பேர் ஃபைட் பண்ணுவாங்க. ஆனா இந்த வெயிட் லிஃப்டிங்க்கு வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆள் தான் தனியா தானே ஒரு பளு தூக்குவாரு. ஸோ அதனால வெயிட் லிஃப்டிங் அப்படின்றது வந்துட்டு தனித்துவமானது, இதுல சேராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ டீச்சர்ஸ் இன்னைக்கு வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ல ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா சொல்லுங்க. டெய்லி அதை நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.